ஈரோடு கிழக்கு தேர்தலில் வெற்றியை உறுதி செய்திருக்கிறது திமுக. பதிவான வாக்குகளில் 50%த்திற்கும் அதிகமான வாக்குகளை திமுக பெற்றிருக்கிறது. 11வது சுற்று நிலவரப்படி திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 75,350 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி 16,000த்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றுள்ளார். ஈரோடு கிழக்கில் நோட்டாவிற்கு இதுவரை 2,940 வாக்குகள் விழுந்திருக்கின்றன. ஈரோடு கிழக்கில் நடைபெற்ற இடைத்தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்று வருகிறது. 75,350 வாக்குகளை பெற்றிருக்கிறார் திமுக வேட்பாளர் சந்திரகுமார். ஈரோடு கிழக்கு தேர்தலில் தனது வெற்றியை திமுக உறுதி செய்திருக்கிறது. பதிவான வாக்குகளில் 50%த்திற்கும் அதிகமான வாக்குகளை திமுக பெற்றுள்ளது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 75,350 வாக்குகளை பெற்று திமுகவின் வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றியின் முகத்தில் இருக்கிறார். இவரோடு போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமியை விட 59,227 வாக்குகள் அதிகம் இவர் பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சீதாலட்சுமி 16,123 வாக்குகளை பெற்றுள்ளார். மொத்த வாக்குகளில் 50% வாக்குகளை திமுக பெற்றிருக்கிறது. 50%த்திற்கும் அதிகமான வாக்குகளை திமுக பெற்று தற்பொழுது முன்னிலையில் இருக்கிறது. தனது வெற்றியை உறுதி செய்திருக்கிறார் திமுகவின் வேட்பாளர் சந்திரகுமார். விவரங்களை வழங்க செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். சுதீஷ், 50%த்திற்கும் அதிகமான வாக்குகளை திமுக பெற்று தனது வெற்றியை உறுதி செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தொடர்ச்சியாக காலை முதலே திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தொடர்ந்து முன்னிலை வகித்து வந்தார். தற்போது 76,000த்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று அதாவது மொத்த வாக்குப்பதிவு எண்ணிக்கையில் 50% வாக்குகள் பெற்று அந்த வெற்றியை தற்போது உறுதி செய்திருக்கிறார். இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் சீதாலட்சுமி 16,540 பெற்றிருக்கிறார். கடந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 10,800 வாக்குகள் பெற்றிருந்தது. தற்போது அதை கடந்து 16,543 வாக்குகள் பெற்று அந்த கடந்த இடைத்தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட இந்த இடைத்தேர்தலில் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். இதற்கிடையே நோட்டா 3வது இடத்தை பெற்றிருக்கிறது. நோட்டா மட்டுமே 3,066 வாக்குகள் இந்த பெற்றிருக்கிறது. பிரதான கட்சிகளான அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை. இருமுனை போட்டி மட்டுமே நிலவி வந்த நிலையில் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட எந்த கட்சி வெற்றி பெறும் என்று எல்லோரிடமும் அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அதைவிட எந்த கட்சி எவ்வளவு வாக்குகள் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு தான் அதிகம் இருந்தது. அந்த அடிப்படையில் தான் திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் அதிகரித்து இருக்கிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதன் அடிப்படையில் கடந்த இடைத்தேர்தலில் வாங்கிய வாக்குகளை விட நாம் தமிழர் கட்சி அதிகமான இருக்கிறார்கள். 3வது இடத்தில் நோட்டா அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது. நன்றி சுதீஷ். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் தனது வெற்றியை உறுதி செய்திருக்கிறார் திமுகவின் வேட்பாளர் சந்திரகுமார். 75,350 வாக்குகள் பெற்றுள்ளார். நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் சீதாலட்சுமி 16,543 வாக்குகளை பெற்றிருக்கிறார். பதிவான வாக்குகளில் 50%த்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று திமுகவின் சந்திரகுமார் தனது வெற்றியை உறுதி செய்திருக்கிறார்.
11வது சுற்று நிலவரப்படி 76,278 வாக்குகள் முன்னிலையில் இருக்கிறார் திமுக வேட்பாளர் சந்திரகுமார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி இடையே இருமுனை போட்டி நடைபெற்றது. இதில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமியை விட 59,735 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி முகத்தில் இருக்கிறார் திமுகவின் வேட்பாளர். 76,278 வாக்குகளை தற்பொழுது வரை பெற்றிருக்கிறார்.